தம்பி, நான் குட்டி கதை சொல்லவன் அல்ல தம்பி, கட்டுக்கதையை சொல்ல வந்தவன். சின்ன பிள்ளைல எல்லாம் பேய் அப்படின்னு பயப்படுவாங்க. நான் சுடுகாட்டுல தான் போய் அந்த படுத்தே கிடப்பேன். அங்க விளக்கறியும் அதுலதான் போய் படிப்பேன். அப்ப எனக்கு அச்சமே கிடையாது. தமிழக வெற்றி கழகம் நினைக்கிறீங்க நீங்க? உலக வெற்றி கழகம், அகில உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு. யாராவது கேள்வி கேட்டா சொல்லு. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிட்டேன். நானு சின்ன பிள்ளைல எல்லாம் பேய் அப்படின்னு பயப்படுவாங்க. நான் சுடுகாட்டுல தான் போய் அந்த படுத்தே கிடப்பேன். அங்க விளக்கறியும் அதுலதான் போய் படிப்பேன். அப்ப எனக்கு அச்சமே கிடையாது. நாங்க 100 போடுவோம். மூணு போடுவோம். சில சமயம் 2 பேரும் வெறியாச்சுன்னா 1000 தடவை அதை போடுவோம். அது முத நாள் என்ன சாப்பிடுறோங்கிற வச்சுதான். அப்ப நான் கேட்ட பாடல்கள் இன்னும் எனக்கு நினைவில் இருக்குது. हम तेरे बिना अब रह नहीं सकते, तेरे बिना क्या वजूद मेरा. சூப்பரா பாடுறீங்க. இந்த மாலசாமி பாட்டுக்கு இந்த பாண்டிய நாடு அடிமையப்பா. இப்போ நீங்க அடிக்கணும் நினைங்க, அப்ப நான் அடிச்சிருவேன். அதான் 3 சைனீஸ் ஆசான்கள் மாஸ்டர் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. சூப்பர் மாஸ்டர் சொல்லிட்டு நான் வந்து தடுத்து அடிச்சுவேன். நான் தடையவே அடியா போட்டு அடிச்சிருவேன். நான் நீ அடிக்கணும் நினைக்கும் போது அடிச்சிருவேன். அதான் அட்வான்ஸ் லெவல். புஷ்பா படம் பாத்தியா? புஷ்பா படம் பாத்தியா? அதுல கதாநாயகன் ஒரு ரெக்கை அப்படி தூக்கிட்டு பாத்தியா? நீ என்ன பண்ணணும்? தமிழன் 2 ரெக்கை அப்படி தூக்கிட்டு. ஏய் வாடா, ரொம்ப சோர்வா இருக்கியா? 1/2 கிலோ மாட்டுக்கறி, 1/2 கிலோ போடு. பக்கத்துல எங்கயாவது ஜிம் இருக்கா? போ. 2 மாசத்துக்கு அதிகபட்சம் ஒரு 600 ரூபா கேட்பான். கட்டு அடி, அப்படி முறுக்க ஏத்து, அப்படி போ. தெருவுல நடக்க எப்படி நடக்கணும் தெரியல. பருத்திவரம் படம் பாரு, தம்பி கார்த்திக் நடப்பம் பத்தியா அப்படின்னு நடடா, அப்படி போடா. நாங்க தமிழ் தாய் வாழ்த்தையே மாத்துறோம். அது அந்த பாட்டு இல்ல, நாங்க வேற பாட்டு வைக்க போறோம். நாங்க அதிகாரத்துக்கு வரும்போது வேற பாட்டு இருக்கும். வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி பீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகளே டக்கு முக்கெடுக்குத்தாலும் நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா டக்கு முக்கெடுக்குத்தாலும். அப்ப வந்து இங்க பாருங்க, இப்ப இன்னொரு தடவை அடிங்க. இப்ப தடுத்தனா நீங்க அடிக்கலாம். அப்ப தடையாடி அடுத்த அதே பாடுத்தம் எப்ப அடிச்சது அப்படின்னு சொல்லிருக்காரு. அது ஒரு அளவு. அது தம்பி, நான் மறுபடியும் சொல்றேன், சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில பாத்துருப்ப. நான் இந்த சிவன் ஆட்டத்தை பாப்பா மக்கள் செல்லுப்படா. இப்போ நீங்க அடிக்கணும் நினைங்க, அப்ப நான் அடிச்சிருவேன். அதான் 3 சைனீஸ் ஆசான்கள் மாஸ்டர் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. சூப்பர் மாஸ்டர் நான் வந்து தடுத்து அடிச்சிருவேன். நான் தடையவே அடியா போட்டு அடிச்சிருவேன். நான் நீ அடிக்கணும் நினைக்கும் போது அடிச்சிருவேன். அதான் அட்வான்ஸ் லெவல். இப்ப நீங்க அடிங்க. ஆனா அப்ப வந்து இங்க பாருங்க, இப்ப இன்னொரு தடவை அடிங்க. இப்ப தடுத்தனா நீங்க அடிக்கலாம். அப்ப தடையாடி அடுத்த அதே தடுத்தம் எப்ப அடிச்சது அப்படின்னு சொல்லக்கூடாது. அது ஒரு அளவு. அது நின்னு அடிப்பேன். என்னை வந்து இவரு கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க.
ஒல்லியா சின்ன பையனா இருப்பேன். நான் கிரீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன். இந்த ரெட் பெல்ட் இந்த பிளாக் பெல்ட் வாங்கினவெல்லாம் தூக்கி என்னோட சண்டை போட விடுவான். முரட்டு ஆளா இருப்பான். பயப்படாம நிப்பேன். ஏறி ஏறி அடிப்பான். நான் அவன் சோற வர இங்கிட்டு ஓடுவேன். நான் பயந்து ஓடுறேன்னு நினைச்சு எல்லாம் கைதிட்டு சிரிப்பான். ஒரு சின்ன பையன் ஜிக்கிட்டான்ட்டு அவன் எச்சவன் அடிப்பேன் பாரு, ஒரே அடி முடிச்சிருவான். அதுக்கப்புறம் எந்திரிக்க மாட்டான். இது சத்தியமா நான் செஞ்சேன். நான் வென்று கப்போட கோப்பையோட வந்து நிக்கிறேன். எங்க அப்பாவே நம்பல. இல்ல, நாங்க தமிழ் தாய் வாழ்த்தையே மாத்துறோம். அது அந்த பாட்டு இல்ல, நாங்க வேற பாட்டு வைக்க போறோம். நாங்க அதிகாரத்துக்கு வரும்போது வேற பாட்டு இருக்கும். வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகளே டக்கு முக்குடுக்கு தாளும். நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா டக்கு முக்குடுக்கு தாளும். புஷ்பா படம் பத்தியா? புஷ்பா படம் பத்தியா? அதுல கதாநாயகன் ஒரு ரெக்கை அப்படி தூக்கிட்டு பத்தியா? நீ என்ன பண்ணணும்? தமிழன் 2 ரெக்கை அப்படி தூக்கிட்டு. ஏய் வாடா, ரொம்ப ரொம்ப சோர்வா இருக்கியா? 1/2 கிலோ மாட்டுக்கறி, 1/2 கிலோ போடு. பக்கத்துல எங்கயாவது ஜிம் இருக்கா? போ. 2 மாசத்துக்கு அதிகபட்சம் ஒரு 600 ரூபாய் கேட்பான். கட்டு அடி அப்படி முறுக்க ஏத்து அப்படி போ. தெருவுல நடக்க எப்படி நடக்குன்னு தெரியல. பருத்திவரன் படம் பாரு, தம்பி கார்த்திக் நடக்கும் போதே நடக்கா அப்படி போட. சின்ன பிள்ளைல எல்லாம் பேய் அப்படின்னு பயப்படுவாங்க. நான் சுடுகாட்டுல தான் போய் அந்த படுத்தே கிடப்பேன். அங்க விளக்கறியும் அதுலதான் போய் படிப்பேன். அப்ப எனக்கு அச்சமே கிடையாது. நினைச்சுக்கிட்டு இருக்கான் தம்பி. நான் மறுபடியும் சொல்றேன், சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில பாத்துருப்ப. ஆனா நீ இந்த சீமான் ஆட்டத்தை பாப்பா பாரு. இந்த 4 மாசத்துல மொத்த ஆட்டத்தையும் என் பக்கம் திருப்பல. நான் தடை அடி. ஓகே, இப்ப நீங்க குத்துங்க. இப்போ தடையே அடி. தடுத்து ஆட்சணும். இப்ப தடுங்க, அடிங்க. கையை விட வலிமையானது கால் ஏத்துங்க. இப்படி இங்க நின்று ஏத்துங்க. ஏத்துங்க சார். இப்போ நீங்க அடிக்கணும் நினைங்க, அப்ப நான் அடிச்சிருங்க. ஒரு மர கல்ல குடிச்சு பாரா, இப்படி மினு திமிரா இருக்கும்டா, திமிரா இருக்கு. அத பற்றி கவலைப்படாத, கிளர்ந்து எழுவோம். நம் உரிமை கல், நம் உணவு விரும்பி உண்போம். அண்ணன் சொல்றா, கல்ல குடுறா, ஏதாவது பிரச்சனை எந்த வாடா ஒரே கேள்விதான்டா. கல்ல குடிச்சு செத்தவன் ஒருத்தனை சொல்றான். நாங்க போயிடறோம்டா. என்னை வெள்ள விட்டுரு நான் பயன்படுத்தி காட்டுறேன். என்னென்ன வேலை செய்யறேன் பாரு. ஒரு ஓட்டை போட்டு விட்டுரு. அந்த முழுக்க கனவு ஒன்னே ஒரு ஓட்டை போட்டு விட்டுரு. மீதியை நான் பாத்துக்கிறேன். பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடியவர்கள் அல்ல என்னை விரும்புகிற மக்கள். போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிற மக்கள் தான் என்னை பின்தொடர்வார். தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிட்டேன். நானு பணம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், கபால் என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. முருகன் ஏன் பேர் வந்தது? குன்று ஏறி இறங்கியதால் உடல் முறுக்கி ஏறி இருந்ததால் முருகன் என்று அழைக்கப்பட்டான். பாக்குறது பொறி உண்ட மாதிரி பாப்ல, ஆளு செம்ம காமெடி பண்ணுவாப்ல. டாக்டர் வசீகரன் இதை உருவாக்கினாரு. அப்புறம் சில காரணங்களுக்காக இதை டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. தூக்க வர மாட்டேங்குது. தூக்க வர மாட்டேங்குது. தூக்க வர மாட்டேங்குது.
தூக்க வர மாட்டேங்குது. டிவிக்க தளபதி தளபதி தூக்க வர மாட்டேங்குது. எலிக்கறி சாப்பிட்டுருக்கேன், பூனைக்கறி சாப்பிட்டுருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? ஆமக்கறி அங்க சாதாரணம். தம்பி, நான் குட்டி கதை சொல்லுவேன் அல்ல தம்பி, கட்டுக்கதையை சொல்ல வேண்டும். வந்துட்டேன்னு சொல்லு, திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. யாரு வந்து கேட்டா? அட யாரு கேட்க மாட்டாங்கடா, நீயா எவனையாவது கூப்பிட்டு சொல்லு. டெல்லிக்கு போனோம் நானு தம்பி பிரபு எங்க மூத்தவர். பின்னூர் நிலையத்துக்கு வரும்போது பிரபு வண்டியை கொஞ்சம் பின்னாடி எடுத்து விட்டு வரேன்னு அங்க நின்றுட்டான். நான் முன்னாடி போயிட்டேன். எங்க மூத்தவர் வந்து தம்பி தம் போட்டு வர அப்படின்ட்டு அங்கிட்டு போயிட்டாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா சுத்தி என்னை ராணுவம் வளைச்சிருச்சு ராணுவம். பிரபு அப்படியே பதறிட்டான், என்னன்னு தெரியலேன்ட்டு. எங்க மூத்தவர் அப்படியே கட்ட பாதி அப்படியே நிக்கிறாரு. சரி சுத்தி நின்றுட்டு கட்டி பிடிச்சேன். அண்ணா ஒரு போட்டோனா, அண்ணா ஒரு செல்ஃபினா. நான்லாம் எங்க ஊர்ல சிமிலி விளக்குல மண்ணெண்ணெய் விளக்குல படிச்சவங்க. ஒழுங்கா கரண்ட் பில் கட்டிருக்கணும், அந்த காசு எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்திருப்ப. யா ஒரே ஒரு ஓட்ட போட்டு விடுங்க விவசாயிக்கு. பாவம் யா, பாவம். விஷம் குடிச்சு சாகுற நிலைமைக்கு தள்ளிட்டிய. என்னடா பிச்சை எடுக்கிற? என்கிட்ட கொடு, ஒரே ஒரு நாள் கொடுங்களேன் ப்ளீஸ். என்னடா ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி, இந்த சங்கர் படம் அர்ஜுன் நடிச்ச மாதிரி ஒரு நாள் கொடு. டிவிக்க 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 ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்க, இன்னொன்னு டிவிக்க. கண்ணுல பட்டுனா என்ன ஆயிருக்கு? தாரா இருப்போமே. எல்லாம் கிடைக்கும். பன்னிக்கறி, ஆட்டுக்கறி, நாட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி, எல்லா கறிக்கும் கொடுப்பேன். 10 கிலோ கறி வேணும் பாய். அந்த கீரை வல்லார. போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றேன். உன்னை என்ன வேணும்? குதிராவளி வேணுமா, கம்பு வேணுமா, திணை வேணுமா, சாமை வேணுமா, அரிசி செவ்வரிசி வேணுமா, இல்ல என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? ரம் இருக்குது, ஜின் இருக்குது, ஒயின் இருக்குது, திராட்சையில காய்ச்சறா. பழக்கமா எடுக்கிறது. ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் உலகெங்கும் அது இருக்கிறது. அவங்க கொள்கைன்னு கேட்டேன். என்னடா உங்க கொள்கை, என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா, தளபதி 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 அப்படி கத்தாதி எனக்கு கேட்கும் போது தலைவிதி தலைவிதின்னு கேக்குது. அண்ணன் சீமான் சீமான் எங்களுக்கு சமா சாமான் உழுது, வேற மாதிரி உழுது. இன்னும் 26க்கு ஓராண்டு இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய ஆட்டம் இருக்கு. காலில் மட்டும் இல்ல ராஜா, கையில கழுத்துல எல்லா விரல்களையும் சலங்கை கட்டி ஆடுவேன். ஒரு நாள் என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன். இந்த நிலம் எனக்கு சிக்கி. இங்கேயாச்சும் இவனுக்கு யாராச்சும் சான்ஸ் கொடுங்க பாவம். அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு. அணிலே ஊருக்க வர. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? ஒருத்தர் 15 வருஷமா ஒரு எலெக்ஷன்ல கூட ஜெயிக்காம இருக்காரு. அந்த ஃபெயிலியரோட பேரு முருகா விட்டாரா. எடுத்து விட்டேன்னு வச்சுக்க, மொட்டை மட்ட பொழந்துரும். மன்னிச்சுக்கு முருகா, கோபப்படாது. இல்ல, நாங்க தமிழ் தாய் வாழ்த்தையும் மாத்துறோம். அது அந்த பாட்டு இல்ல, நாங்க வேற பாட்டு வைக்க போறோம். நாங்க அதிகாரத்துக்கு வரும்போது வேற பாட்டு இருக்கும். வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகளே டக்கு முக்கிடுக்குத்தாலும் நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா டக்கு முக்கிடுக்குத்தாலும். நான் யார்? ஹூ ஐ ஆம். என் பிள்ளைங்களுக்கு அப்பன். நான் யாரு? மட்டமான மருமகன். ஹூ ஆம். நான் யாரு உனக்கு சொல்லு. நான் யாரு? புருஷன். நான் யாரு? யார் அவன்? மஜா படம்.
செம்மையா இருந்துச்சு. உதயநிதி இதெல்லாம் ஒரு ஆளே இல்லடா, ஆளே இல்லடா. பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால். கபால் நீ முருகா அரோகரான்னு சொன்னா என் முகம் தான் வரும். முருகான்னு நீ கத்துனீன்னா நான் தான் வந்து போவேன். வேணா கேட்டு பாரு. எங்க பாருங்க அதான் போய் கேட்டு வந்து நீங்க சட்டு முட்டு வாங்க, எங்கேயே வெயிட் பண்றேன். நீ ஓட்டு போடு, ரெட்டலைக்கு போடு, நீ உதயசூரியனுக்கு போடு, எங்களெல்லாம் தூக்கி சுடுகாட்டுல போடு. அப்படியா? பாதி எப்படா வர? 4 மணிக்கு வரும். அது வரை செத்த ஓரமா படுத்துக்கிறேன். எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லல, நல்ல மனுஷன் பார்த்து போடுங்க. எங்க தாத்தா காமராஜ் சொன்னதே நான் சொல்றேன். நல்லதை பார்த்து போடுங்க. போடுங்க, மறுபடியும் திமுக போடுங்க, எங்களை தூக்கி சுடுகாட்டுல போட்டு போங்க. அவ்வளவுதான், வேற என்ன? நீ உண்மையிலேயே பெரிய தியாகியா தியாகி. உன் சமாதியில உனக்கு கோயிலே கட்டிருக்கிற ராசா, நீ போயிட்டு வா. ஒரு மர கல்ல குடிச்சு பாடுறா, இப்படி மினு திமிரா இருக்கும்டா, திமிரா இருக்கு. அத பற்றியும் கவலைப்படாத, கிளர்ந்து எழுவோம். நம் உரிமை கல், நம் உரிமை கல், நம் உணவு விரும்பி உண்போம். அண்ணன் சொல்றா, கல்ல கூட ஏதாவது பிரச்சனை எந்த வாடா, எந்த வாடா. ஒரே கேள்விதான்டா, கல்ல குடிச்சு செத்தவன் ஒருத்தனை சொல்றான். நாங்க போயிடறோம்டா. என்னை வெள்ள விட்டு நான் பயன்படுத்தி காட்டுறேன். என்னென்ன வேலை செய்யறேன் பாரு. இப்படி தனியா போட்டுட்டு வர மாதிரியான பேசிட்டு ஒன்னே ஒரு ஓட்டை போட்டு விட்டுரு. அந்த முழுக்க கனவு. ஒன்னே ஒரு ஓட்டை போட்டு விட்டுரு, மீதியை நான் பாத்துக்கிறேன். இதுக்கு மேலே என்ன கத்த விடாத. சத்தம் இல்லாம ஓட்ட போட்டு போய் படுத்துக்க. தம்பி தம்பி தம்பி, சிரிக்க சிரிக்க பேச நினைக்க, ரொம்ப சீரியஸான ஆள் நானு. ஆதி புருஷ் என்று ஒரு படம், அவர் பிரபாஸ் அவர்கள் நடிச்சது. அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. அது ராமாயணத்துல வருகிற ஒரு கதை. எனக்கு கதை கேட்கறதுனா உசுறு. அதுல அனுமாருக்கு வேடம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் பார்த்து தொலைக்கல. நான் பாக்கல. நல்லதா போச்சுப்பா. சத்தியமா நான் பாக்கல. பாக்கல போங்கடா, அதையடா கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதுல அவங்க சொல்றாங்க, அவங்க இந்த நிக்கிறாங்கல்ல, படம் பார்க்க வருகிறவர்கள் ஒரே ஒரு இடத்தை மட்டும் காலி இடமாக வைங்கள், அனுமார் உட்கார்ந்து படம் பார்க்க வருவார் என்று. மூடிட்டு வேடிக்கை பாடுறா. அதுல என்ன பாருங்க, நம்ம ஆளுங்க எவ்வளவு இறக்க உள்ளம் உள்ளவங்க. எல்லா இருக்கையும் அனுமாருக்கு விட்டுட்டு போயிட்டாங்க. எல்லாம் ஒட்டுமொத்த கூட்டத்துக்கு எல்லாம் பிச்சுக்கிருச்சு. அது கேட்டா அனுமாருக்கு விட்டுட்டோம்ட்டாங்க. ஒருத்தனும் பார்க்கல. ஏன் உனக்கு ரொம்ப கவலையா இருக்கா? வேணா கொண்டு போய் விட்டுட்டு அந்த ஒரு நாள் புள்ள பண்ணி கூட்டி வா. மொத்தமும் காலியா இருக்கு. சிரிங்க சந்தோஷமா இருங்க. சதாம் ஹுசேன் மேல என்ன பழி போட்டுச்சு அமெரிக்கா? அன்னைக்கு கறிக்கடை ஜாகிர் ஹுசேன் தானே அநாயுதம் வச்சிருக்காரு. தெரியாதியா? அதுக்கே கொதிக்கிற? போர் முடிஞ்ச பிறகு தெரிந்து அநாயுதம் வச்சிருந்தது இவன் தான். எத்தனை விதமான சலம்பு இருக்கோ அத்தனை விதமான சலம்பையும் கத்த வேணாம். 5 வருஷம் அண்ணன் கொடுத்துட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் என்ன செஞ்சு காட்டுறேன்னு பாருங்க. என்னடா கொடுத்த கடனை திருப்பி கேட்கிற மாதிரி தெனாவட்லா கேட்கிற? கொஞ்சம் மரியாதையா கேளுடா. ஐயா 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 ஐயா, நல்லா இருப்பீங்க ஐயா. ஒரு ஓட்டை போட்டு விட்டுரு, மீதியை நான் பாத்துக்கிறேன். வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடாது, வேற எதுல இருந்து வரணும்? வைத்திருந்து வரணும்டா. இதுக்கு மேலே என்ன கத்த விடாத. சத்தம் இல்லாம ஓட்ட போட்டு போய் படுத்துக்க. நீ ஓவரா பேசுற. நீ முதல் நாள் எனக்கு ஆமைக்கறி 28 கிலோ அனுப்பிட்டாரு. சாப்பாட்டு மேசைன்னா மூடிட்டு நீ சாப்பிட வேலையை பாக்குறியா? அந்த அளவுக்கு ஒத்து வராது. போய் கிட்டிப்புள்ள வாங்கிட்டு சுண்டலிக்கு கோவத்துக்குள்ள மரியாதை அந்த கிட்டிப்புள்ளைய கொடுத்துரு. எங்க ஒரு கோவம் வர சொல்லுங்க, குப்பரக்கா குனிய வச்சு பின்னால புகை வச்சு அடிச்சிருவேன். நானே 2000 3000 ஆடு மாடுகளை திரட்டிட்டு வாங்கருவாளோட, இப்ப பாலையருவாளோட மேய்க்க போவேன். எவன் குறுக்க வருவான்?
எத்தனை விதமான சிலம்பு இருக்கோ அத்தனை விதமான சிலம்பையும் கத்த வேணாம். அண்ணன் சீமானவர்கள் யாருன்னா உங்க அண்ணன் ஒரு பொட்டை என்ன எப்படி கூடுவா? தேவடியா மகனே. ஆமக்கறி தின்னான்னு சீமா சொல்றான். தின்னேங்கிறேன். மாட்டுக்கறி தின்னேன், பன்னிக்கறி தின்னேன். அப்புறம் அவன் சாப்பிட்டு முடிச்சவனு செத்த பணத்தை சாப்பிட்டேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா? ரஜினிகாந்த் ஆதரிக்கிறீங்களா? ரஜினிகாந்த் எனக்கு சம்பந்தம் இல்ல. விஜய் தம்பி விஜய் வரட்டுமே. ரஜினிகாந்த் சினிமாவுல பஞ்சு டாலாக்குல தம்பி, இது நெஞ்சு டாலாக்கு. இது நெஞ்சு நெஞ்சு நெஞ்சு. இந்த 6 மாசத்துல என் ஆட்டத்தை அவங்க கட்டுப்படுத்திட்டாங்கன்னா பாத்து, கையில கால்ல கழுத்துல எல்லாத்திலையும் சலங்கை கட்டி ஆட வேண்டியதான். ஆமா, சமரசம் கூடாது. நாங்க அரசியலுக்கு இப்பதான் வரணும், இப்பதான் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு சீமான் யாரு? அவரோட வெளிப்பாடுன்னு வச்சுக்கலாமா? நான் வந்து இத்தனை வருஷமா ஒரு இதை பில் பண்ணி வைக்கிறேன், நீ வந்ததுனால இதெல்லாம் எனக்கு பிரேக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வெளிப்பாடு கூட உங்ககிட்ட உண்மை இல்லைங்க. உண்மை இல்லாதனால தானே மக்கள் உங்களிடம் போறாங்க. இப்போ ராஜீவ்காந்தின்னு ஒரு நபர் இருந்தாரா? இப்ப அவர் திமுக இருக்காரு. அவர் ஏன் போனாரு? தாவேகா வந்ததுனால போனாரா? பேராசிரியர் கல்யாண சுந்தரம்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் எதுக்கு அதிமுக போய் சேர்ந்தாரு? நாம் தமிழர்ல இருக்கு. தாவேகான்னு ஒரு கட்சி வந்ததுனால போனாரா? காளியம்மான்னு ஒரு சகோதரி இருக்காங்கல்ல, அவங்க ஏன் அந்த கட்சியை விட்டு வெளியேறி வேற இடத்துக்கு போனாங்க? ஜெகதீஷ் பாண்டியன் ஒரு நபர் 20 வருஷமா சீமான் கூட இருந்தவர் தானே, அவர் ஏன் வெளியேறி வேல்முருகன் கட்சியில போய் இணைஞ்சாரு? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, தனி மனித ஒழுக்கம் இல்ல, அவர்கிட்ட உண்மை இல்ல, நேர்மை இல்ல, பாயத்தாஇருந்தாலும் போய் ஏமாற்று பித்தலாட்ட வேலைகள் இருப்பதனால் அங்க இருக்கக்கூடியவங்க அதை பாக்குறாங்க, பார்த்து அதை வந்து வெளியேறாங்க. அப்போ தப்பை அவர் மேல வச்சுக்கிட்டு நீயா வந்தா நாங்க எப்ப வேணாலும் வருவோம், அதை கேட்க நீ யாரு? தமிழ்நாடு உங்க சொத்தா? உங்களுக்கு பத்திரம் எழுதி போட்டு கொடுத்துருக்குதா? ஜனநாயக நாடுங்க, யாரு வேண்டுமானாலும் வரலாங்க. எங்க தலைவர் அவர்கள் 25 ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்க்கையில் இருக்கிறார். ரசிகர் மன்றத்தை உருவாக்கி, நற்பணி மன்றத்தை உருவாக்கி, மக்கள் இயக்கத்தை உருவாக்கி, தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சியை உருவாக்கி பல நலத்திட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். இன்று வரை விலையில்லா வீடு கட்டி கொடுக்கிற திட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். 15 வருஷத்துக்கு மேலாக இரவு பாடசாலைகள் நடத்தி கொண்டிருக்கோம், நூலகங்கள் நடத்தி கொண்டிருக்கோம், ரொட்டிப்பால் திட்டம் நடத்தி கொண்டிருக்கோம், முதியோர் உதவித்தொகை திட்டம் நடத்தி கொண்டிருக்கோம், சட்ட விழிப்புணர்வு மையம் நடத்தி கொண்டிருக்கோம், வெளியகம் நடத்தி கொண்டிருக்கோம், உறுதியகம் நடத்தி கொண்டிருக்கோம். இதெல்லாம் மக்களுக்கு பல வருஷமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். இந்த மண்ணோடும் மக்களோடும் இணைந்து இருந்தனால்தான் தலைவர் அவர்களை தோளில் தூக்கி வைத்து கொண்டாடுறாங்க. பல லட்சம் பேர் கட்சியில் வந்து உறுப்பினர்களாக இணைகிறார்கள் என்றா சும்மா இணைவாங்களாங்க? என்னை எதிர்க்கிறவங்களாம் எதிரி கிடையாது, நான் எவனை எதிர்ப்பனேதான் எதிரி. அண்ணே, ஏதாவது யோசிச்சுதான் பேசுறீங்களா? இதே தானே ஆப்போசிட் இருக்கணும்னு சொல்லுவா. அதே மாதிரி தானே விஜய் நினைப்பாரு. டிவிக்கே உங்களெல்லாம் நினைக்கிறாங்களா அந்த பசங்க? அதான் உங்களை வந்து கழுத புலின்னு சொல்லிட்டாரு. இறந்ததை உண்ணும் விலங்குகள்லாம் நான் பதில் சொல்றது இல்ல சொல்லிட்டாரு. விளம்பரத்தை இருக்கா? மத்தவங்க தராதரத்தை நிர்ணயிக்கிறது நீங்க யாரு சார்? நீங்க யாரு சார் இருக்கு சார்? உங்களுக்கு கருத்து வேணா கருத்தை சொல்லுங்க சார். என்ன சார் தராதரம்? நீங்க யாரு சார் இன்னொரு தகுதி தராதத்தை சொல்றதுக்கு? யார் சார்? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.